இன்றைய தலைப்பு வாசிப்பது 5 அறிவு கட்டவர்கள். நம்ம வந்து டெய்லி ஒரு தப்பு பண்றோம். டெய்லி தப்பு தான் பண்றோம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நியூஸ் படிக்கிறோம். தலைப்பு செய்து முதல்ல படிச்சிட்டு நீங்க 11 மணி டாக்டர் மாதிரி கண்ணாடி போட்டுருக்கீங்க. என்னோட கண்ணாடி அது. என்னோட கண்ணாடி ஏலகிரில நான் வாங்குனேன். புரியா? மாப்பிள்ளை இவர்தான் கண்ணாடி என்னதுன்றியா? நீ என்ன கண்ணாடி போட்டுருக்க? இது ஜஸ்ட் 100 ரூபாய். அண்ணால பிளாட்ஃபார்மில் வாங்குனது. தம்பி அதெல்லாம் யாரு கேட்டா? சரி தலைப்பு செய்தி தான் முதல்ல படிக்கணும். நம்ம அதை படிக்காம பிட்டு நியூஸா படிச்சிட்டு போறோம். இதத்தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு யாரு தலைப்பு நியூஸ் வாசிக்கிறது? குறுஞ்செய்தி வாசிக்கிறது. அப்படி சொல்லுனா. ஓகே, இன்றைய தலைப்பு செய்திகள். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி நில பத்திரப்பதிவு ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முக்கிய உத்தரவு. நீங்க சேர்த்து படிக்கணும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முக்கிய உத்தரவுன்னு சேர்த்து. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஏற்கனவே பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. உதயநீதிமன்றம் உதயநீதிமன்றம் தான் சொன்னார் இவரு. அவங்க 3 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வரையும் நம்ம இப்படிதான் உட்கார்ந்து 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து வெறும் 2 கோடிக்கு கிரயம் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுதான் ஊழல். அதான் ரத்து பண்ணிட்டாங்களே. தம்பி ஊழல் பண்ணிட்டாங்களே. தவறுங்க, தவறுதான் நடந்திருக்கு. தவறு ஊழல் நடந்து விட்டது. தவறு நடந்திருக்கு. அவ்வளவுதான். தவறுக்கும் ஊழலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. திமுக பண்ணா ஊழல், டிவிக்கு பண்ணா தவறு. இன்னொன்னு திருடுறது வேற, தெரியாம எடுத்துக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்களா? சவுக்கு சங்கரோட சேர்ந்து ஒரு சார் பதிவாளர் வந்து ஒரு நாளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாத்தி விட்டு விஜயன் ஆட்சியில எவ்வளவு சின்சியரா ஒரு நாள் லீவ் போட்டா அங்க அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு மாத்தி விட்டு பண்ணிருக்காங்க. சரி, போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு தமிழகத்தின் ஒத்துழைப்பு தேவை. கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா பேட்டி. அதாவது என்னன்னா, இந்த போதை பொருள் இருக்குல்ல, இது ஒழிப்பு சம்பந்தமா கேரளத்துல இருந்து மல்லிகா போதை பொருளா ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாடு கேரளமும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலாம். எதுக்கே போதை ஒழிக்கவா? அதுதான் நிர்வாகிகள் குட்கா கலத்திய தாவேகா நிர்வாகி இரவோடு இரவாக பிணை கொடுத்த காவல் போதை ஒழிஞ்சிச்சா? இதெல்லாம் வந்து செய்தி. ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷியா இல்ல என்னன்னா, இப்ப திருடங்கிட்ட போய் எப்படி திருட மாதிரி இருக்குது. ஏன்னா தாவே பழமொழி சொன்னா ஒண்ணுமே சொல்லலடா. பழமொழி சார், திருடங்கிட்டே போய் எப்படி திருட்ட ஒழிக்கிறதுன்னு எப்படி கேக்குறதுன்னா, இங்கே இது கட்சிக்காரங்களே நீ படிச்ச மாதிரி அவ்வளவு குற்றவாளிகள் போதை வழக்குல, குட்கா வழக்குல, அவ்வளவு ஊழல் வழக்குல சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து அவர் ஐடியா கேட்க அங்கிருந்து வராராம். இது என்ன பாஸ் இது? அந்த மாதிரிதான் இருக்குது பாக்கிறதுக்கு. கரெக்ட். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஜூன் 17 வரை 3 நாட்கள் வெப்ப அலைகள் வீசும். இன்னைக்கு அந்த தேதி வந்திருக்கு. 17ஆம் தேதி வரையும். அண்ணா இல்லண்ணா, நேத்தி போட்டுறாங்கண்ணா. நேத்தி போட்டு நேத்து நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஜூன் 17 போன மாசம் வந்துச்சா? வெயில் காலத்துல 4 நாள் வெயில் அடிச்சுட்டு தானே இருக்கும். சாரி ஜூலை 17. சாரி நான் படிக்கிறேன். திருவல்லிக்கேணி தங்கும் விடுதியில் 11 லட்சம் கள்ள நோட்டுகள் பறிமுதல். அது கீழ ஒண்ணு போட்டு அதையும் படி. டிராவல்ஸ் அதிபர் உட்பட 20 கைது. என்ன விஷயம்? இருக்கே, அவங்களே மாத்தினாங்களே இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி. தாவேக நிர்வாகி கள்ள நோட்டு மாத்தினாருனா ஏதோ வண்டி வாங்குறதுக்காக. வண்டி வாங்குறது தானே, நல்ல விஷயம் தானே, அதுக்காக மாத்தலாம்ல. தாவேக ஆட்சியில் 11 லட்சம் டிராவல்ஸ் அதிபர் உட்பட 11 பேர் கைது. 20 தான் கைது. 11 பேர். என்ன இது? என்ன தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு?
நைட்டியை கவுன் மாடலில் அணிவதுதான் இன்றைய ஃபேஷன். தோழி நைட்டி நீங்க இப்படி முக்கியமா நம்ம இந்த சிரிக்கிறதுக்குள்ள ரெண்டு பெண்கள் இருக்கீங்க, இவங்க கேட்கணும். நைட்டியை கவுன் மாடலில் அணிவதுதான் நான் நைட்டே போட நைட்ல கவுன் அணிவோம் என்று சொல்லுமா? நீ என்னமா சொல்றத பத்தி? இதை போட்டு வந்திருக்கியமா? அது என்ன? அப்ப இந்த நியூஸுக்கு ஆதாரமே இல்லையாப்பா? நைட்டியை கவுன் மாதிரி அணிவோம், இக்னோர் அணிவதுதான் மாடலா? ஆமா. ரெண்டு பேருக்குமே தெரியலையாப்பா அது? என்ன இந்த நியூஸ்? காலத்துல எல்லாம் யாரு சார் நைட்டி போடுறாங்க? லுங்கிக்கு எதா இருக்கான்னு பாருங்க. இல்ல பெண்களுக்கு தோழிக்கு மடித்து கட்டுவதுதான் மாறும். இல்ல தோழி இது பேப்பர் இது. ஓகே. அடுத்து பார்த்தா அப்படின்னா சாலை அமைக்காமல் அவரே முக்கம் வந்தாரு. சாலை அமைக்காமல் 3.23 கோடி முறைகேடு செய்ததாக புகார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை 5 மணி நேர விசாரணை. அரசு திட்டமிட்டு தன்னை வழக்கில் சேர்த்துள்ளதாக குற்றச்சாட்டு. என்ன நினைக்கிறீங்கன்னா ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையான்னு விசாரணை போயிட்டு இருக்குது. அது விசாரணையின் முடிவுல தான் தெரியும். இப்ப இந்த மாதிரி ஊழல் கேஸ வந்து 5 நாளைக்கு நியூஸா போட்டு அதை ஒப்பேத்துறதுதான் நியூஸ் பேப்பர் வேலையா இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல் கேஸுக்கெல்லாம் என்ன நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணீங்க? குட்கா ஊழல் என்ன ஆச்சு? அந்த விசாரணை என்ன ஆச்சு இல்லையா? அதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் யாராவது நியூஸ் கிடைச்சிட்டு அப்படியே பின்னாடியே 5 நாள் போறது. யாரும் என்ன விசாரணையின் முடிவில் அவங்க தண்டனை குற்றம் உறுதி செய்யப்பட்டால் தண்டனை பெறுவது உறுதி. நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. சாப்பாடு தரலன்னு போட்டோவை டெலிட் செய்த கேமராமேன். எதுலப்பா? கல்யாணத்துல, அதாவது அவர் நண்பரோட கல்யாணத்துக்கு 23,000 ரூபாய்க்கு வெட்டிங் போட்டோகிராஃப் எடுத்தாருன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்காரு. அங்க அந்த மனுஷனை சாப்பிடவும் விடாம தண்ணி குடிக்கவும் விடாம கொடுமைப்படுத்துனதுல உனக்கு போட்டோவே கிடையாதுன்னு போட்டோ டெலிட் பண்ணி விட்டாராம். எடுத்த போட்டோவா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு அல்லது பேசப்பட வேண்டிய விஷயம். ஆமாண்ணே, நானா மாட்டிருக்கேன். போயிட்டு போட்டோகிராஃபரா போய் நான் மாட்டிருக்கேன். சாப்பிட கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. எப்ப பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடறாங்க அப்பதான் அவங்க சாப்பிட முடியும். அது ஆனா ஒண்ணு விஷயம் தம்பி, நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. என்னது? இப்ப போட்டோ எடுக்கணும்னு நம்ம வந்து பட்ஜெட் ஒதுக்கி கொடுத்தா நீங்க ஒரு வேலையை மாத்தி விடுறதுக்கு 5 பேரா தானே வரணும். 2 பேரா வந்தா 20,000 வரைக்கும் போட்டோ எடுத்துனா எப்படி எடுக்க முடியும்? அதாவது ஒரு கான்ட்ராக்ட் அதை பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல முகூர்த்த மக்கள் அண்ணா இல்லனா அன்னைக்கு முகூர்த்த டேட் அதிகமா இருக்கும்னா அன்னைக்கு ஒரு 5-6 ஆர்டர் வந்துரும். 5-6 ஆர்டர் வந்துரும். இவ்வளவு வேலையை இவ்வளவு பேர் செய்ய வேண்டும்னு ஒண்ணு இருக்குல்ல, தொழிலாளர்கள் மீனும் ஒண்ணு இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வர முக்கியமான ஆளுகள் ஃப்ரேம்ல வைக்கப்பட்டாங்க. சம்பந்தமே இல்லாம பாத்து எடுக்கிறது, பொம்பளை பிள்ளைல பாத்து எடுக்கிறது. அதை எடுத்தாங்கன்னா அதை விட்டு போடுறது, பொட்டு வைக்கிறாங்கன்னா பொட்டு எடுக்கும் போது வைக்கிறது, பொட்டு வைக்க சொல்லி எடுக்கிறது. அதுலயே அவன் நேரம் போயிடும். இந்த ஆள் கல்யாணத்துல போட்டோ எடுத்து அத்தை பொண்ணு போட்டோ மட்டும் தனியா அனுப்புன்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல இது மாதிரி இல்ல தொழிலாளர்கள் ரொம்ப முக்கியம். சாப்பாடு தண்ணி கொடுக்குது. அது மாதிரி நீங்களும் வந்து 20,000 பேருக்கு 2 பேரும் வரக்கூடாது. ஒரு 4-5 பேரா வந்தீங்கன்னா தான் ஆள் மாத்தி விடணும். ஆள் மாத்தி விட்டு சாப்பிடுறதுக்கு நீங்க தான் ஆளை அழைச்சிட்டு வரணும். ஆள் மாத்தி விட்டாலுமே அது வந்து அப்படிலாம் விட மாட்டாங்களா? நீங்க சில பேர் வந்து நீங்க தான் தம்பி எடுத்து கொடுக்கணும் அப்படின்பாங்க சில பேர். சொல்றேன், சூப்பரா ஒரு மேட்டர் சொல்லுங்க. சொல்லுங்க. இங்க இருந்து இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூர் போறதுக்கு 8 hours டிராவல்ஸ்னா சரி ஒரு டிரைவர் போட்டு அனுப்புவாங்க தம்பி. சரி, இதே நீ வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு கோவாக்கு நீ போறேன்னா 2 டிரைவர் போட்டு அனுப்புவாங்க. ஆமா, ஏன்னா 8 நாள் ஊர் ஓட்டுவோம். அதே மாதிரி தான் 10,000 பேருக்கு 1000 பேருக்குன்னா ஒரு போட்டோகிராஃபர். சரி, 20,000 பேருக்கு வராங்கன்னா 2 போட்டோகிராஃபர் போய் ஆகணும். அண்ணா அத இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா. இல்ல அதுல வரல. இது தொழிலாளர்கள் இன்னும் ஒருத்தர் கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம், நாளைக்கு ஒருத்தர் கல்யாணம் நடக்கும். இது ஒரு போட்டோகிராஃபர் பாப்பாங்க. வெட்டிங் போட்டோகிராஃபிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. ஆமா, அதனால சாப்பாடு தரங்க போட்டோ டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஆமா, அருள்நிதி, ஆரவு, ரம்யா பாட்டின், கிருத்திகா நடிச்ச அருள்வான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அரசியல் ரீதியில பேசுறேன். ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதையும் சொல்லுங்க. சினிமா அரசியல் பேசிட்டு போது வந்து இது மாதிரி சினிமா திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த பாஜக சூழ்ச்சி. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க. ஏமா இந்த மாதிரிலாம் வந்து போத்து விடுற? இதே முக்கியமான இந்த நம்ம புதுசுல இன்னைக்கு இல்ல இல்ல தேவையில்லாம என்ன நியூஸ் எங்க ஊர்ல அரியலூர்ல பேசியிருக்காங்க. பேசுங்க. அப்ப நீங்க சொல்லு. அரியலூர்ல தான் பேசிருக்காங்க. திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த பாஜக சூழ்ச்சி. அதனால நாங்க போய் தாவேக்கால சேர்ந்தோம்.
சரி நம்ம இங்க போயிடுவோம். அப்படி கிடையாது. அவர் 1 மணி நேரம் பேசிருப்பாரு. அப்ப டிவிக்கு திராவிடத்தை கையில எடுக்கலையா? விளக்கம் கொடுக்கணும். அவர் இல்ல இல்ல அவர் வந்து 2 விஷயம் பேசியிருக்கிறாரு. 2மே சொல்லியிருக்காரு. பாஜகவை எதிர்க்கிற வரைக்கும் நாங்க வந்து திமுகவோட தான் கூட்டணி, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பாஜகவை மட்டும் தான் சொல்லியிருக்காரு, பாமகவை சேர்க்கல. ரொம்ப நுட்பமா நீங்க அந்த செய்தியை பார்க்கணும் தம்பி. சரி, பாஜக எதிர்ப்பு இருக்கும் வரை நாங்கள் திமுகவை ஆதரிப்போம், திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த விஷயம் சொல்லியிருக்காரு, திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த வந்து பாஜக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் திராவிட கட்சிகளை எதிர்ப்பு போய் தாவேக்கால போய் அவரு தாவேக்காவும் திராவிடத்தை கையில எடுத்திருக்கேன். எங்க எடுத்திருக்கு? சமூக நீதி சொல்றாங்க. திராவிட ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், சமூக நீதித்துறைன்னு அமைச்சு அதுல உள்ள திராவிடத்தை எடுத்து போச்சு. நேத்து ஆதவர்ஷனாவும் ஒரு அன்புமணியும் பாட்டு கொசு பேட் ஒண்ணு என்ன பேசிருப்பாங்க? இடஒதுக்கீட பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவர் அடிச்சிருப்பாரு. எங்களுக்கு அர்த்தம் போட்டிருக்க நீங்க. நாங்க ஒரு 5 பேர் எடுத்துருக்கோம். நீங்க வந்துட்டா சேர்த்து 8 பேர் போயிருமா? கண்ணாடியை உடைத்து காரில் இருந்து 7 லட்சம் ரூபாய் திருட்டு. எங்க தமிழ்நாட்டுலயா? தேனாம்பேட்டையிலயா? சென்னை தேனாம்பேட்டை. எங்க ஆலயம் கோயில் பக்கத்துலயா? திருவள்ளூர் நகரா, பாரதியார் நகரா, அப்படியே பேசிட்டே பொன்னியம்மன் கோயிலா? எங்க ஆலயம் கோயிலா? எங்க சொல்லணும்? சரிமா, ஆலயம்மன் கோவில். ஆலயம் கோயிலா? சும்மா சொல்லுதுற. அது தெரியாது. இல்ல அண்ணா எவ்வளவு? 7 லட்சம் ரூபாய் திருட்டு. அப்ப 7 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு சுத்தி திரியுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன காரு? இனோவாவா? ஐட்டனா ஷிஃப்டா? எல்லாம் கிளிக்க முடியாதீங்க. இல்ல தாவே காட்சியில் திருட்டு நடக்குது. அப்ப போலீஸ் என்ன பண்ணுது, பெட்ரோல் என்ன பண்ணுது? நமக்கு தேனாம்பேட்டைங்கிறது என்ன தெரியுமா? இல்லம்மா, ரொம்ப முக்கியமான சிக்னல் தேனாம்பேட்டை சிக்னல் இறங்க அப்படின்னு ஒரு பாட்டுல எல்லா சொல்லுவாங்களே. எல்லா சிக்னல் சொல்ல மாட்டாங்க, தேனாம்பேட்டை சிக்னல் மட்டும். மற்ற சிக்னல் எல்லாம் இறங்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. தம்பி எல்லா சிக்னல்ல ஸ்டாப்பிங்கே கிடையாது தம்பி, சும்மா பேசாதீங்க. சிக்னல் ஸ்டாப்பிங் வச்சீங்கன்னா டிராபிக் ஆயிடும். கண்மணி பாட்டு பாட ஆரம்பிச்சிடலாம். அது இல்ல கண்மணி ராவணம் அந்த பாட்டுல தேனாம்பேட்டை சிக்னல் இறங்கு அப்படின்னு வரும். அதுக்காக சொல்ல பெங்களூரு இடையே பூமிக்கடியில் புல்லட் ரயில் இயக்க திட்டம். புல்லட் ரயில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க புதிய டெண்டர். புரியுதா நான் படிச்சது? இல்ல புரியல. அதாவது ஏற்கனவே திருவாரூர் சென்னைக்கும் பெங்களூருக்கும் எப்படி பார்த்தாலும் 5 ஹவர் தான் டிராவல். அதுக்கு கம்மியாகவும் போய் இப்ப நீங்க என்னத்தை தலை போய் கேக்குற புல்லட் ரயிலுங்கிறது டைம் இன்னும் கம்மியா. பெங்களூர்ல ஒரு அழகான பெண் இருக்கிறாள். 3 மணி நேரத்தில் என்னை சந்திக்கவா, நான் ஐடியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு என்று ஒரு அழைப்பு விடுக்கிறாள். உடனடியாக அந்த பையன் அதாவது புத்தி எப்படி போய் பாருங்க. அதாவது ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லலாம். பொண்ணை பார்க்கதான் போவியா நீ 3 மணி நேரத்துல? அவருக்கு நடந்திருக்கு, அவரு சொல்றேன். போயிருக்கல நான் ஏன் போறேன்? பாஸ்வேர்ட் எடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் தாவேக அரசு உச்சநீதிமன்றம் சென்றது தவறா திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தமிழிசை சவுந்தரராஜன் இப்ப கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தாவேக அரசு உச்சநீதிமன்றம் சென்றது தவறு. சென்றதா வென்றதா? சென்றது. இந்த விஷயத்துல திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஏன் தவறு? எத்தனை கேள்வி கேட்கிறாரு ஒரு செய்தியை படிச்சா. அது என்னன்னு சொல்லி கேள்வியா கேட்கறாங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. ஆனா அடுத்து பொதுமக்கள் நிதி கொடுக்கணுமா? அதாவது எதுக்குன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நலன் TN இணையதளம் மூலம் பொதுமக்கள் நிதி வழங்கும் வசதி அறிமுகம். யாரு? நம்ம அருண்ராஜ். அருண்ராஜ் சொல்லுது என்னன்னா பதில் சொல்லி நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து விருதா எல்லாரும் டொனேஷன் கொடுன்னு கேக்குறாங்க. காசு இல்லைன்னு முன்ன வந்து மக்களுக்கு நன்றி செலுத்த தானே வந்திருக்கிறாப்புல. 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காப்புல இல்ல, அவர்கிட்ட தானே வாங்கணும். எதுக்கு மக்கள்கிட்ட வாங்கணும்? மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த தானே கொண்டு வந்திருக்கிறாப்புல. அவரே பாப்போம் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்காரு. இல்ல எதுக்கு நாங்க கொடுக்கணும்? மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கீங்க, உங்க காசை கொடுங்க.
அப்புறம் என்ன வந்து அப்புறம் நீ நன்றி ஆமா இப்ப எதுக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனா கொரோனா டைமா நீ என்ன சிச்சுவேஷன் பேண்ட் சிச்சுவேஷன் தான் சொன்னேன் இல்ல இப்படி வந்து பிச்சை எடுக்கிறீங்களே எதுக்குன்னு கேக்குறேன். ஏன் இவரை பத்தி கேக்குறேன்? ஒன்னே கேட்கல, நான் கவர்மெண்ட பார்த்து கேக்குறேன். எதே இருந்தாலும் காசு இல்ல, அதுல காசு இல்ல, இதுல காசு இல்ல. போண்டியா போன மளிகை கடை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறியே. ஒரு பாசிட்டிவா இருக்கிற காசை வச்சு குடும்பத்தை நடத்துவோம், இருக்கிற காசை வச்சு பிள்ளைங்களுக்கு செய்வோம். தம்பி மனைவியா குடும்பமும் ஒரு அரசு தான், அரசும் ஒரு குடும்பம் தான். தம்பி என்ன நீ பேசிட்டு இருக்கிறீங்க? நீ குடும்பத்தை நிர்வகிச்சாதான் அரசை நிர்வகிக்க முடியும். குடும்பத்துல உள்ள கஷ்ட நஷ்டம் தான் குடும்பத்துல. இப்ப போய் டெல்லியில போய், டெல்லியா இங்கிலாண்டா லண்டன்ல போய், டெல்லியா இங்கிலாண்டா லண்டன்ல போய் என்ன பேரன் வந்து பட்டமளிப்பு விழால பட்டம் வாங்குறத வந்து வாங்குறாருன்னா அவர் குடும்பத்தோட சந்தோஷமா பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி நாத்தனாரு கொழுந்தியாரு சகலபாடி எல்லாரோடையும் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி 8 கோடி குடும்பம் உள்ள இந்த தமிழ்நாட்டை அதே மாதிரி எல்லாரையும் அரவணைப்பா வச்சுப்பாருங்கிறது தான் எதார்த்தம். சிங்காவதா இல்லையா? நீங்க மட்டும் தானே பேசுறீங்க. நான் மட்டும் தான் பேசுவேன் இந்த மாதிரி விஷயம்லாம். அதெல்லாம் பேச முடியும். நான் மூஞ்ச மறைச்சிட்டு இருந்தேன். கேஸ் போட்டா இங்க மட்டும் போடுங்க தம்பி. அடுத்து விவசாயிகள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்துக்கு காவிரி நீரை திறந்து விட கோரி ஓசூரில் இருந்து நடைப்பயணம் சென்ற 100 விவசாயிகள் கைதான். ஓசூர் நோக்கியா? ஓசூர் நோக்கி போனவங்க நம்ம ஆபீஸ் நோக்கி வந்துருவாங்க தம்பி. நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஓசூர் என்னன்னு சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. விவசாயிகள் கைது 100 பேர். கர்நாடகாவில் வாழ்த்தாள் நாகராஜ். முழுசா படிக்கல பாருது. கர்நாடக எல்லையில் வாழ்த்தாள் நாகராஜ். இது வேற 100 பேர். இது கர்நாடக எல்லையில் வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்ட 70 பேர் கைது. இது 100 வேற 70 வேற. ஆமா 100 70 வேற. கைது. அதுல 70 பேர் அந்த கைது. அங்க கைது. இல்ல 2 பார்டர்மா. இவருங்க தமிழ்நாடு விவசாயம் தான், கர்நாடக விவசாயம். இந்த விவசாயி கைது என்னன்னா பார்டர்ல நடந்துருக்குது. இங்க 100 பேர் கைது, அங்க 70 பேர் கைது. அப்படி டைவர்ட் பண்றாங்கன்னு கூட தெரியாம இருக்கு. பூமி எவ்வளவு அதாவது நான் வேற அழகானது, பூமி அழகானது, பூமி அழகானது. பூமின்னு பேர் வைத்த பூமி செட்டி அழகா இருக்காங்க. யாருங்க பூமி செட்டி? அவங்க நடிச்ச மகாகாளிக்கு 120 நாள் படப்பிடிப்பு. அதுக்கு பக்கத்துல அது ஷாருக் கானா சல்மான் கானா ஏதோ ஒரு போட்டோ இருக்கு. பூமின்னு எவ்வளவு அழகான பேரு, எவ்வளவு அழகா இருக்காங்க. உலகளவில் இந்தியாவில் பாதிப்பு அதிகரிப்பு. என்னது? பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தூக்க இழப்பில் தமிழ்நாடு நம்பர் 1 84. அதனாலதான் தூக்கமே வர தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கும். நான் கூட பேட்மேன் மாதிரி நினைச்சேன். இதனால தூக்கம் வரல, உங்களுக்கு தூக்கம் வராதனால நியூஸ் போட்டுருக்காங்க. நீங்க ஒரு இடம் ஆமா அப்படின்னு எடுத்துக்காதீங்க. பிரச்சனை என்னன்னா கரண்ட் இல்ல ஒண்ணு. ஆமா இல்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கு 2. இங்க தாவே காய்ச்சி நடக்குது 3. ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. இப்ப வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க மின்தடையால உண்மையில தூக்கம் போச்சு. குவாலிட்டி ஸ்லீப்பிங்கே இல்ல. ஏசி நான் வந்து ஏசி வச்சிருக்கேன் பாஸ். சூப்பரா தூங்கிடுவோம்னா நீ ஏசி வச்சிருந்தாலும் சோலார் சிஸ்டம்ல இருந்து எடுத்துக்கங்க. ஃபேனே ஸ்லோவா தான் சுத்துது. ஏசி இருந்தா பிரச்சனை இல்ல, கரண்டும் வேணும். இல்ல ஏசி இருந்தா தூக்கம் வந்துடாது. அதுக்கு கரண்ட் வேணுங்கிற ரியாலிட்டி இப்பதான் நம்மளுக்கு புரியும். இப்பதானே புரியுது கரண்ட் இருந்தாலே ஏசி வர்க் ஆகும். 84 மணி நேரம் தூக்கம் போச்சு. தூக்கமின்மையால் ஏற்படும் பாதிப்பு, உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்கள் மற்றும் இறப்பு அபாயம் அதிகரிப்பு. அந்த பொண்ணோட காய்ச்சதுல அது தம்பி அது பண்ணிட்டு தான் இருக்கும் சைடுல. நம்ம சேவை செய்ய அதனால வந்து தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். மின் தடையால் ஏற்படும் விளைவுகளை மக்கள் வந்து போராட்டம் பண்ணி இது பண்ணணும். ஏற்கனவே இல்ல தம்பி டிசைன் டிசைனா வந்து நோய் இல்ல, மின் தடை நடக்குதுல. எதிர்கட்சிகள் பேச மாட்டேங்குது. திமுக அதிமுக பேச மாட்டாங்க. நம்ம சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அவங்க பேசணும்ல, கை எடுக்க மாட்டேங்கிறாங்களா அவங்க. ஒரு பொண்ணு 2 பீஸோட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. கரண்ட் இல்ல, நான் சமைக்க போய் பார்த்தோன்னா எல்லாம் ஆபாச வீடியோ நினைச்சிடாதீங்க, நான் கரண்ட் இல்லாம சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை பார்த்து சிரிச்சாங்க பல பேர், கேலி பண்ணாங்க. அது அப்படி இல்ல. வேர்வை வந்து என்னன்னா பிரச்சனை அவங்க சொந்தவங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி கரண்ட் பிரச்சனையை பார்த்து முடிச்சு வீடியோ போட்டாங்க. அதான் பாக்கல 2 பீஸ்ல ஒரு பொண்ணு வீடியோ எங்க இருந்தாலும் பாத்துக்கோங்க. பைக்கோட சீட்ல முட்டை ஆம்லெட் போட்டு
போட்டு காட்டினான். ஒரு பையன் முண்டா பண்ணியோட வீடியோ போட்டிருந்தான். இந்த மாதிரிதான் பேச்சு தொலையாதுன்னு இந்த மாதிரிதான் பேச்சு தொலையாதுன்னு சொல்றேன். அந்த வீடியோவை அந்த ஆங்கிள் பாக்காதீங்க. ஒரு பெண்ணு பாக்குறதுங்கிறத எங்க குற்றச்சாட்டு. நீங்க ரெண்டுத்தையும் பாத்தீங்க. நீங்க சொல்ல வர சமூக கருத்து புரியல. வாங்க முடியுது. சரி விட்டுருங்க. அடுத்து கச்சா எண்ணெய் கஞ்சா இல்ல தம்பி, கச்சா சவுக்கு கேரக்டர் பண்ணி நீ கஞ்சாவில இருக்கிற. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி இருக்கிறாங்க. இந்தியா மீது 100% வரி விதிக்க புதிய மசோதா. அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் அறிமுகம். அவ்வளவுதான். ஆப்பு நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. நாளைக்கே மோடி வந்து பெரிய பெரிய பண்ண போறாரு. என்ன பண்ண போறாரு? நடுங்கிய ட்ரம் மிரட்டி விட்ட மோடி அப்படின்னு யாராவது வெளியே போறாங்க. உலக செய்திகள்ல வித்தியாசமா இங்க ஒரு நியூஸ் இருக்கு பாரு தம்பி. மதம் குறித்த கேள்வி எழுப்பி அமெரிக்காவில் இந்தியருக்கு 15 முறை சரமாரி கத்தி குத்து நியூயார்க்ல நடந்திருக்குது. அமெரிக்காவின் யூட்டா மாகாணத்தில் வேஸ்ட்வெலி சிட்டியில் உள்ள வேலைப்பேர் மானல் என்ற வணிக வளாகத்தில் இந்தியாவை சேர்ந்த சோஹைல் என்பவர் பணியாற்றி வருகிறார். வணிக வளாகத்தில் இருந்து இந்து மதத்தை பத்தி பேசியிருக்காங்க. 15 இடத்துல தாவே காட்சியில் மட்டும் இல்ல, ட்ரம்ப் ஆட்சியிலையும் கத்தி குத்து நடந்துட்டு இருக்குது. சேம் பிஞ்ச். ஆமா இல்ல, மத பிரச்சனை ஒரு என்ன சொல்லுவாங்க, சகிப்புத்தன்மை, ஆமா, இன்டாலரன்ட், டாலரேஷனே இல்லாம இருக்குது. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. இல்லையா? அமெரிக்காவிலேயும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. வேற சலூனாக மாறிய கிளாஸ் ரூம். கடலூர் நீளமா முடி வச்சிருந்ததால கிளாஸ் ரூம்லயே கூட்டு வந்து முடி வெட்டிருக்காங்க. கருப்பா தானே முடி இருக்கும், ஏன் நீளமா இருக்குது? கமாண்ட திட்டுங்க, நம்ம சொல்ல கூட கமாண்ட திட்டுங்க. இல்ல முடி வயசுல பெரியவர்ன்றதுக்காக தான் நடுவுல உட்கார வச்சிருக்கோம். முடி நீளமா தான் இருக்குவா? நீளம் நீளமா அகலம் நீளம் உயரம் அப்படி அகலம் நீளம் உயரம் அப்படி சொல்ல வரேன். ஓகே, அதனால வச்சு ஆமா. முன்னாடி எல்லாம் பிடி வாத்தியார் வந்து சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் வந்து பிடி வாத்தியார் வந்து அன்னைக்கு காலைல 6 மணிக்கு கேட்டு வாசல் நின்னுக்கிட்டு தலைய வந்து என்னது இது அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாரு, இல்ல முட்டி போட விடுவாரு. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி அனுப்புவாரு பிடி சார். இன்னைக்கு ஸ்கூல் நீங்க படிக்கல, இல்லன்னா நீங்க டாக்டரோ கலெக்டர் ஆயிருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்குள்ளே சலூனை கொண்டு வந்து முடிவெட்டி அது ஹராஸ்மெண்ட். எப்படி ஹராஸ்மெண்ட்? ஏன்னா ஸ்கூலுக்குள்ள ஒரு மாணவர்களை கூட்டு வந்து வீடியோ எடுத்து பப்ளிக்கா நான் பாரு நான் திருத்திட்ட மாணவர்கள்னு ஒரு தலைமை ஆசிரியர் காட்டி சீன் போடுறது. இவங்க வந்து இங்க ஹராஸ்மெண்ட் பண்ணல, நான் இந்த பையில வெளில போய் ஹராஸ்மெண்ட் பண்ணணும். என்ன அது எப்படின்னா மலையாளத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, நாங்க முடி வளர்ப்போம் தாடி வளர்ப்போம். எப்படி பட்டு சீரியஸ் ஆகணும்த்தியா? சமூக கருத்து இருந்த கருத்தை கேள்வி முதல்ல சொல்லுங்க. நாங்க முடி வளர்ப்போம் தாடி வளர்ப்போம், கொத்தோட கொத்தா வந்து ஜடை கூட வளர்ப்போம், உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு மெக்சிகன் அப்பா இருந்தாலும் ஒரு பாட்டுல ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும். ஸ்கூலுக்கு டீசெண்டா போகணுங்கிறது கரெக்ட் தான். அத வந்து நீங்க வெட்டிட்டு வாங்க மறுநாள் அப்படின்னு சொல்றது என்ன பண்றது? திருப்பி இன்னொரு நாள் சொல்லுங்க, இல்ல வேற மாதிரி பண்ணி சொல்லுங்க. அதுல வீடியோ எடுத்து சொல்லிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு வேலையா? How do you punish? அதுக்காக வீடியோ எடுத்து how do you charge you? How do you how do you treat you? How do I ட்ரீட் வேண்டாம் எனக்கு. வீடியோ வாங்கி கொடுங்க. How do I control you? How do இல்ல, அதனால இது சிக்கலான ஒரு விஷயம் தான் இல்லையா? உங்கள் அன்புக்குரியவர் மீது அக்கறை காட்டுங்க. ஏயில கூட பொண்ணு அழகா இருக்குல்ல. அன்புக்குரியவர் மீது அக்கறை காட்டுங்க. சமையல் கேஸ் சிலிண்டர்களை இனி இன்ஸ்டாமார்ட் சப்ளை செய்யுமா? பரவாயில்லையே. என்ன பரவாயில்ல? எப்படி இன்ஸ்டாமார்ட்ல எப்படி கான்ட்ராக்ட் எடுத்துப்பாங்களோ ரெண்டு பேரும் இந்தியன் கேஸ் எப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டாங்களாம். யாரோட? இன்ஸ்டாமார்ட்ல வாங்கிக்க வேண்டியதா? HSBS மா HSBC சிலிண்டர் விநியோகஸ்தர்களுடைய வேலை HBCS HBCL நிறுவனத்துடன் ஒப்பந்தம். HBCL இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல வந்துருமா கேஸ் இருக்கு? CBCL அது CPCL. சோ நியூஸ் முடிஞ்சு. சொந்த கட்சிக்குள் நிறைந்திருக்கும் ஊழல்வாதிகளை எப்போது ஒழிக்க போகிறார் விஜய்? திராவிட பேரொழி டிடிவி தினகரன் கேள்வி. திராவிட பேரொழி போடவே இல்லையே. திராவிட சிசு கேள்வி. இந்தியன் பிக்கஸ்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. ஆமா, அதாவது எப்படின்னா தாவேக ஊராட்சி தலைவர் கைது, கட்சியிலிருந்து நீக்கம், சாலை பணிக்கு லஞ்சம் வாங்கியதாக.
கடைசி பக்கம் அதை வரைக்கும் வந்து அதை படிப்பாரு. படிக்கிறதுக்கு ஒரு நிமிடத்தில் 100 செய்தி அப்படியே கடகடன் படிப்போம். முதல்ல விஜய் அரசியல் தலைவர் ஒரு மரியாதை. அடுத்து இல்ல தம்பி, இல்ல அது இல்ல. ஐஜே தலைவர் உண்டாயிட்டோம். இன்றைய ராசி பலன். டாஸ்மாக் பணியாளர் உண்ணாவிரதம் தம்பி, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? என்ன நினைக்கிறீங்க? குடிமகன்கள் பாவம் இல்லையா? கடையை எவன் திறப்பான் 12 மணிக்கு? இல்ல, அவங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுத்தா அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க இல்லையா? ஆமா. எல்லாருக்கும் வந்து திமுக ஆட்சியில போராட்டம் பண்ணா வீட்டுல கூப்பிட்டு சந்திப்பாப்புல, இப்ப போராட்டம் வீட்டுக்கு கூப்பிட்டு சந்திப்பாப்புல. என்னது? வீட்டுக்கு கூப்பிட்டு சந்திப்பாப்புல. இல்லையே, வீட்டுக்கு போது வீட்டு எந்த வீட்டுக்கு கூப்பிடுவாப்புல? பரவாயில்ல விடுங்க. சீமான் ஆட்சிக்கு வந்தோடனே கல்லு கொடுக்க போறோம். ஓகே, முடிஞ்சு. இப்படியாக வந்து அண்ணா அமைச்சர் வெயில்ல போயிட்டு கஷ்டப்பட்டு வந்துரு, அதையும் சொல்லிட்டோண்ணா. என்ன அமைச்சர் தம்பி? மீன்வளத்துறை கடைசி அமைச்சர். நியூஸ் அப்படிங்க. ஆமாண்ணா, மினிஸ்டருக்கு வெயில் ஆகாது. அதாவது குறைகளை கூற வந்த மீனவர்களை வெயிலே என்ன போட்டுருக்குது, வெயிலை காரணம் காட்டி கண்டுகொள்ளாமல் சென்ற மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத். இந்த கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டு இது பவர் கிளாஸ். என்னது? என்ன நியூஸ் சொன்னோமா? அதாவது மீனவர்கள் வந்து குறை சொல்ல வந்திருக்காங்க, ஓகேவா? இவர் மீன்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு வெயில் ஓவரா இருக்கு, வெயில் ஒத்துக்காதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாராம். கிளம்பி போயிட்டாரு. இதுதான் ஆர்டிஸ்ட் போடக்கூடாதுங்கிறது. ஆர்டிஸ்ட்மா, ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சினிமா நடிகரை நீங்க போட்டீங்கன்னா இதனாலதான் விஜய் வெளில வர மாட்டேங்கிறாப்ல, புரியுதா? எது பண்ணாலும் சம்திங் டிஃபரெண்டா தான் பண்ணுவேன். அதனால இதனாலதான் வந்து இத காரணம் காட்டிதான் பயம் பார்த்து வெளில வருது, வெளி இல்லாம வெளில வருது. How do you know? அப்படி இவனும் பாக்குறோம்ல. அதே மாதிரி விஜயோட ஃப்ரெண்டா இருக்கிற ஸ்ரீநாத் வெயிலை காரணம் காட்டி ஏன்னா கொஞ்சம் சேஃபா இருப்பாப்ல அவரு, அதனால வந்து சேப்பா இருப்பாரு. சேஃபா இருப்பாரு. சேஃப்னு சொல்லலாம். சிவப்பு டெல்டா காரணாகி நீயே சேஃப்னு இல்ல, எனக்கு ஆளு ஷேப்னு தானே விழுந்துச்சு. எனக்கும் அப்படிதான் விழுந்தது. ஷேப். ஒரு ஆணை வர்ணிக்கிறது நான் பார்த்தேன். இந்த புள்ளைய பாரு, நல்ல குடும்பமா யோசிச்சு வச்சிருக்கு. அதனால வந்து இதான் நடிகர்களை அல்லது வந்து இந்த மாதிரியான எலைட் பீப்புள்ஸை, இந்த மாதிரியான வசதி படைத்தவர்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்கள வந்து தூக்கி டிக்கி காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து நன்றி வணக்கம். தேர்ந்தெடுக்க கூடாது. ஓகே, இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நன்றி வணக்கம். பேச விடாம முடிக்கல.